முத்துக்கு ஒரு புதுசாக நம்பர்லேருந்து கால் வருது. இதை பார்த்துட்டு சரி ஓகே ஏதோ சவாரிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனும் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் உங்கள் பேர் முத்து தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க முத்து தாங்க, எங்கே சவாரி போகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சவாரி போகிறதுக்காகலாம் நான் கூப்பிடல, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க யார் என்னன்னே தெரியாது, நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் எதுக்குங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க சார் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற விஷயந்தான், நீங்கள் தேடிட்டு இருக்கிற விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படுற விஷயம் இல்லையாங்கிறத அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க முத்து, நீங்கள் என்னமோ புத்திசாலித்தனமாக பேசுகிற மாதிரி நினச்சிட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல விடாமல் கடைசியில் நான் ஃபோன் டென்ஷன் ஆகி வச்சிட போகிறேன், கொஞ்சம் அமைதியாக நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பையன் கிருஷ்ணன் இருக்கான்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவன் உங்களோட தானே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எங்களோட தான் இருக்கா, இப்போ என்னப்பா அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனுடைய அம்மா யாருன்னு கேட்டிருந்தீங்களா, அதுக்கான விட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதான்னு சொல்லிட்டு நான் எப்படிங்க நம்புறது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு நீங்களே போய் உண்மையா இல்லையாங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம், எங்கே போய் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் கேட்டுங்க. அந்த கிருஷ்ணோடைய அம்மா வேறு யாரும் கிடையாது, அவங்களுடைய பேர் கல்யாணி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேரும் ரோஹிணி தான், ரெண்டும் ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணியா, பார்லர் அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அதே தான், அவங்களே தான், உங்கள் வீட்டில் மருமகளாக உட்காந்துருக்குல்ல அந்த அம்மா தான் வந்து கிருஷ்ணோடைய அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட்டணும் முத்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் உங்களுக்கும் அந்த பார்லர் அம்மாவுக்கு ஏதாவது வேண்டாத பகையாக இருந்திருக்கும், அதனாலக்கு இது ஏதாவது வேணும்னே சொல்லுவீங்களா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் முத்து, அதுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் கிருஷ்ண ஸ்கூலில் இருக்கான்ல அந்த ஸ்கூலில் போயிட்டு அங்கே அட்மின் இருக்காருல்ல, தெரிஞ்சவர் தானே உங்களுக்கு, இத்தனை பிரச்சனை ஆயிடுச்சுல்ல, அவர் கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணுவார், நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே உங்களுடைய அந்த பாலர் அம்மாவுடைய ஃபோட்டோ இருக்குல்ல, ரோஹிணியோடைய ஃபோட்டோ, அதை கொண்டு போய் காமிங்க, இவங்க தான் வந்து கிருஷ்ண அங்கே சேர்த்தாங்களா அம்மான்னு சொல்லி சொன்னாங்களா, அவங்க பேர் கல்யாணின்னு கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விஷயம் புரியும், இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் வந்து சிட்டி சொல்கிறாங்க, இந்த அம்மாவில் இப்படி தாண்டா அவன் மிரட்டணும், நம்மளை எப்படி அன்னைக்கு ஜெயிலில் போனோன்னு வந்துட்டு இது கலந்துக்கணும் அப்படிங்கிறக்காக என்னென்ன வேலை பார்த்துருச்சு, இது சொன்னாங்கிறதுக்காக தான் நம்ம போய் அங்கே போய் அந்த பையனுடைய வீட்டில் வந்து அடிக்க போனதுக்கு கடைசியில் வந்துட்டு ஜெயிலில் வந்து மாட்டினதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட மாட்டினதுக்கப்புறம் இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி சிக்க வச்சுட்டு போச்சு. நான் கூட ஏதாவது மற்றவங்களெல்லாம் கூட நம்பிடலாண்டா, கூடவே இருந்து இப்படி குளிபிறக்கங்களாம் நம்பவே கூடாது, இந்த பார்லர் அம்மாகிட்ட இந்த ரோஹிணி கிட்ட இருந்து பணத்தை மட்டும் பறிக்கக்கூடாது, அவள் நிம்மதியும் கெடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிஎஸ் தினேஷும் பரவாயில்லையே சிட்டி, நான் பேசினாலும் குரல் கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஆளை வச்சு பேசுனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டா தொழில் ரகசியம், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியும் வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு நம்மளால் முடிஞ்சது ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த முத்து இங்கே யாராக இருக்கும், யாருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுன்னு தெரியலையே, சரி ஓகே இது அப்புறமேல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னது உண்மையாக இல்லையா நம்ம செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பி போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு கையில் இருக்கிற ஃபோட்டோ ரோஹிணியோடைய ஃபோட்டோ காமிச்சு, சார் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்புங்க சார், கிருஷ்ண கொண்டு வந்து சேர்த்துனாங்களா, அவங்க அம்மா யாருங்கிறத ஓரளவுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவங்களான்னு மட்டும் நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா எனக்கு போதுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள் சார், இந்த ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறேன், அதை நல்லா பார்த்துட்டு சொல்லுங்கள் சார், ஏன்னா ஸ்கூலுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது கிருஷ்ணனுடைய பேரும் மறக்க முடியாது, அவங்க அம்மாவையும் மறக்கவே முடியாது, நீங்கள் காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. காமிச்சோன்னா ஆமாங்க இவங்க தாங்க, இவங்க பேர் கல்யாணிங்க, இவங்க தாங்க, இவங்க துபாயில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபுல்லாக சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு வந்துட்டு சரிங்க சார் கன்ஃபார்மாக சொல்லுங்கள் சார், இவங்க தானே சார் கிருஷ்ண கொண்டு வந்து சேர்த்துனது. ஆமாங்க உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் கிருஷ்ண கூட கூப்பிட்டு கேட்டுக்குங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கிருஷ்ண ஸ்கூலில் தான் இருக்கான். கிருஷ்ணன் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன வந்துடுறான், முத்துமாமா வந்துட்டிங்களா, இப்போவே நான் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்கிறான். இல்லை உன்னை நான் கூப்பிட்டு போகிறல வரல, ஒரு டவுட்டு அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ் வந்து இப்படி போய் பேசியிருப்பானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு, தம்பி கிருஷ் இவங்களாம் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அட்மினும் கூட இருக்காங்க. ஐயோ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அட்மின் அங்கிள் வேறு இருக்காங்களே கூடவே, நம்ம இல்லைன்னு சொன்னாலும் மாட்டிப்போம், இருக்குதுன்னு சொன்னாலும் மாட்டிப்போம், ஆனால் முத்து அங்கிள் மீனா ஆண்டி நமக்காக எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம சொல்லிடலாம், எதுக்காக அம்மா மறைக்கிறாங்கிறத கேட்டதுக்கும் ஒன்றும் சொல்லவே இல்லை, நம்ம சொல்லிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்துட்டு கிருஷ் வந்து சொல்லிடுறான். ஆமாங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். சரிங்க சரி நீ கீழே கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முத்து யோசிக்கிறாங்க, எதுக்கு இவன் வந்து அப்போனா வந்து வீட்டுக்கு வந்த போல் வந்து ரோஹிணியை பார்த்து ஆண்டின்னு கூப்பிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேங்க சார் ரொம்ப தேங்க்ஸுங்க சார்னு சொல்லிட்டு வெளில போய் வெயிட் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க. கிருஷ்ணன் நம்ம ஸ்கூல் விட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டு மற்றதெல்லாம் நம்ம பேசிக்கலாம், ஆனால் இன்றைக்கி அந்த பார்லர் அம்மாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ செல்வம் சொல்கிறாங்க, டே பெரிய பிரச்சனை பண்ணிடாதடா, கொஞ்சம் நிதானமாக இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியாடா எவ்வளோ வேலைத்தனம் பண்ணியிருக்குதுன்னு, இத்தனை நாளாக வீட்டில் எல்லா தலையிலையும் வந்துட்டு மிளகா அரைச்சிட்டு வந்துருக்குது. அப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தா கிருஷ்ணோடைய பாட்டி தான் வந்துட்டு இதுக்கு அம்மாவை இறந்துட்டேன்னு வேறு சொல்லிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் அதை மறைச்சிட்டு வந்து இப்போ வந்து மனோஜை கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே ஜாலியாக உட்காந்துருக்குது. இங்கே குழந்தை பையனும் அவங்க வயசான அம்மாவும் வந்துட்டு தனியாக இருந்துக்கிட்டு அல்லோலப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க செல்வம் கிட்ட.
அடுத்ததா ஸ்கூலும் விட்டுறாங்க. கிறிஷ கூப்பிட்டுட்டு முத்து வந்து வீட்டுக்கு கிளம்புறான்னு போகிறாரு. அப்போ செல்வத்தை கொண்டுட்டு போய் அங்கே விட்டுட்டு, செல்வம் இங்கே பாரு, ஏதாவது சவாரி வந்தால் நான் சொல்கிறேன், நீ பார்த்துக்கோ, இன்றைக்கி வீட்டில் என்ன நடக்கும்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே பார்த்து நிதானமாக போடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. அங்கே வீட்டுக்கு போனோன்னே பார்லரம்மா இல்லை கிறிஷ் நீயே கூப்பிடு, அம்மான்னு கூப்பிட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அங்கிள் அம்மா திட்டுவாங்க, டேய் கூப்பிட்றா நான் பார்த்துக்கிறேன் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னது கிறிஷ் குரல் மாதிரி இருக்கே, அம்மானை வேற கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சரி நம்மளையெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. மறுபடியும் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வெளில வராமல் இருக்காங்க. கல்யாணி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து முத்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுன்னு வந்துட்டு ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இவன் வேறு கூப்பிட்றான் இவனும் கூப்பிட்றான்னு சொல்லி பதறி போய் வெளில வராங்க. அப்போ மனோஜ் வந்து லேப்டாப்பில் ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் ரோகிணி என்னாச்சு, உனைவா கூப்பிட்றாங்க, அம்மா அம்மாங்க ஆளே கூப்பிட்டுருக்காங்க, நீ இதுக்கு வெளில போகிற, யாராவது இதுக்காச்சும் ஏதாவதுக்கு தானம் தர்மம் கேட்க வந்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் நீ வேற வா வெளில அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. வெளில வந்தோன்னே வந்துட்டு என்ன பார்லரம்மா ஒரு தடவை கூப்பிட்டா காது கேட்காது போல இருக்கு, ஏன்னா இப்போ ரோகிணி பார்லரம்மா அப்படிங்கிறதான உங்களுக்கு பழக்கப்பட்ட பேராக போயிடுச்சு. ஆனால் உங்களுடைய உண்மையான பேர் கல்யாணி, உங்களுக்கு அம்மானு வந்து கூப்பிட்றதே பிடிக்காதுல்ல, ஆன்ட்டின்னு கூப்பிட்டா தானே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன உளர்னான்னு தெரியலையே, எப்படி மாட்டிட்டம் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை விஜயா எல்லாருமே வெளில வராங்க. என்னடா ஆச்சு, ஏன் கிருஷ்ண வந்து கூப்பிட்டு வந்துட்டு இங்கே கூப்பிட்டு வந்திருக்க, வாடா கிருஷ் இங்கே ஒரு நாள் இருந்துட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அண்ணாமலை. அப்பா இல்லைப்பா அவன் இனிமேல் நிரந்தரமாக இங்கே தான் போய் இருக்க வேண்டியதாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு விஜயா சொல்கிறாங்க, டேய் இவனை தான் வந்துட்டு இங்கே கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்டேன் நீயே, அவனுக்கு நீ என்ன பாட்டி முறையாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் அப்பா தாத்தா முறையாகுது, இதான் இங்கே நின்றுட்டுருக்காங்க மனோஜ் அப்பா முறையாகுது, இதான் இங்கே நின்றுட்டுருக்காங்களே பார்லரம்மா அம்மா முறையாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா உளறிட்டு இருக்கிறத முறை வச்சு பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உள்ளதை தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லரம்மா கரெக்டு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கல்யாணி, ஏன்னா அடிக்கடி இனிமேல் கல்யாணின்னு கூப்பிட்டா தான் இங்கே பேர் ஞாபகம் வரும், ஏன்னா மறந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க முத்து பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க பார்த்து பேசுறது, வர்ற கோவத்துக்கு அப்படியே நீங்களாம் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவும் என்னாச்சுங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு மீனா, இத்தனை நாளாக வந்து கிறிஷோடைய அம்மா யார் நம்ம எவ்வளோ தடவை எத்தனை லட்சம் தடவை இந்த வீட்டில் நம்ம பேசியிருந்திருப்போம். கல்லூரி மங்கியாட்டு இங்கே உட்காந்துருந்துருக்கு, கிறிஷோடைய அம்மா வேறு யாரும் கிடையாது, தான் இங்கே நிற்கிதே இதான் இந்த அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா விஜய் அப்படி ரொம்ப ஷாக்காக வராங்க. என்ன அப்போ அம்மா ஊரில் இல்லாத பொண்ணை தேடி பிடிச்சி மனோஜ் கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல, இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி பிறந்த பையன் தான் இந்த இங்கே நிற்கிறானே கிறிஷ், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, இதுக்கு மேலே நீங்களே கேட்டுங்க, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிச்சு, டே மனோஜ் இதுக்கு மேலே நீ தாண்டா கேட்கணும், உனக்கு தாண்டா கேட்க வேண்டிய இது இருக்குது, எல்லாமே நீயே கேளுடா அப்படின்னு சொல்கிறாங்க. டே இதெல்லாம் உண்மையை எப்படா நம்புறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, டே கிறிஷ் சொல்லு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா பேர் கல்யாணி, அவங்க யார் கேட்டாலும் துபாயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்ட்டின்னு தான் எல்லாத்துக்கு முன்னாடி கூப்பிட சொல்லியிருக்காங்க. என்னை வந்து இதுக்கு மேலே சொன்னால் என்னை திட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, ஸ்கூலில் ஆஃபீஸில் வச்சு கேட்டாங்க, அட்மின் அங்கிளும் இருந்தாங்க, முத்து அங்கிளும் இருந்தாங்க, என்னால் பொய் சொன்னாலும் மாட்டிப்பேன் உண்மையை சொன்னாலும் மாட்டிப்பேன்னு சொல்லி தான் இருந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு வேறு வழியே இல்லைம்மா நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி திக்கி சொல்லிடுறான். இதை பார்த்துட்டு என்ன பார்லரம்மா அவனையா முறைக்கிறீங்க, இங்கே பாருங்க நீங்கள் பண்ண தப்பு எங்கேயும் போகல, இங்கே தான் நின்றுருக்கு, ஒழுங்காக உண்மையை ஒத்துக்குங்க, எதுக்காக இவ்வளோ பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை நீ எல்லாம் ஒரு பொண்ணா, எதுக்கு இப்படி ஏமாத்திட்டு வீட்டுக்குள்ள வந்து இப்படி என் பையனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிற நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி